Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, அப்பா, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கொடுக்கிற வார்த்தையை தியானித்து கர்த்ததாமே அப்பா நீ செய்த அற்புதத்தை இந்த நாளுடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உன்னதமானவரின் உயர் மறைவிலிரு கிரவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உந்தன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பெரியமானங்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 91 சங்கீதம் 11, 12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 91 சங்கீதத்தை ஆதிகால கிறிஸ்தவர்கள் காப்பு சங்கீதம் என்று சொல்லுவார்கள். உன்னதமான கர்த்தரின் நிழலுக்குள் நாம் இருப்போமானால் எத்தனை வகையான பாதுகாப்பு நமக்கு உண்டு என்பதை இந்த சங்கீதம் விவரித்து நமக்கு சொல்லுகிறது. நானே எனது வாழ்வில் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதமான பாதுகாப்புகளை நிறைய நான் அனுபவித்திருக்கிறேன். கர்த்தர் தமது வார்த்தைகளில் உண்மை உள்ளவர் அல்லவா? அப்படியாக நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்தின் பாதையிலே ஒரு தடவை ரேணிகுண்டாவுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்திலே கர்த்தருடைய வார்த்தை காலை வேளையிலே உபாச கூட்டத்திலே செய்தி கொடுக்கும்படியாக எனக்கு அழைப்பு வந்தது. அங்கே தெலுங்குல தான் இருக்கும்
மற்ற காரியங்கள் எல்லாம் நான் தமிழில் பேசும்போது தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணி விடுவார்கள். எனவே நான் இங்கேருந்து காலையில் தாதர் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி போய் 9 மணிக்கு போய் நேரம் எடுத்தேங்க. 11 மணிக்கு மீட்டிங். 9 மணிக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன பையன், ஒரு 16 வயது பையன் வந்திருந்தான். அந்த பையனை கேட்டேன், தம்பி என்னை கூட்டின்னு போயிடுவேடா அப்படின்னு. ஒரு விக்கி ஒரு சின்ன ஒரு வண்டி இருக்கும் பாருங்கள், அந்த வண்டியில் அவன் என்னை ஏற்றிக்கொண்டு அவன் போயிட்டே இருந்தான். ஒரு ஒத்தடி பாதையாக போய் கொண்டு இருக்கிறது. நல்ல உயரமான பாதை, 2 பக்கமும் பள்ளமான 2 சைட்லேயும் வயல்கள் இருக்குது. இப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நாங்கள் நினையாத நேரத்தில் அந்த பள்ளத்திலிருந்து ஒரு உயரமான ரொம்ப பெரிய சைஸ், அந்த பக்கம்லாம் அந்த காங்கேயம் இந்த மாதிரி காளைகள்னு சொல்லுவாங்க பாருங்க, இந்த மாதிரி ஒன்று பெருசு ஒன்று சேர்த்துட்டு வந்து அப்படியே வெளியே எதிர வந்து சாதாரணமாக இப்போ இந்த பக்கம் இறங்கிறதுக்காக போகும்போது இந்த பையன் என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் நேராக கொண்டு போய் அந்த 4 காலுக்கு நடுவில் இந்த வண்டியை விட்டு அந்த பக்கம் போயிட்டோம் நாங்கள் 2 பேருமே வண்டியோட. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷத்துக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் மகா ஆச்சரியமான காரியம். போந்து அந்த பக்கம் வெளியே வந்துட்டோம். ஆனால் எப்படியோ குனிஞ்சு இப்படி வந்துட்டோம். வந்த பிற்பாடு பார்த்தா நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். என் மேலே என் சட்டையில் ஒரு சின்ன கரை ஒன்றும் இல்லை, ஒயிட் ட்ரெஸ். ஏன்னாங்க மெசேஜ் கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்கிறேன். இந்த பையனையும் காணோம், வண்டியும் காணோம். என்ன ஆச்சு? நம்ம கூடவே தானே நம்மளை இழுத்துக்கிட்டே தானே உள்ளே வந்தாங்க. இது என்ன ஆச்சு? அந்த மாடு துள்ளி குச்சி அப்படி ஓடிடுச்சு அந்த பக்கமாக. பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த பள்ளமான இதுலேருந்து வயல்லேருந்து இந்த வண்டியை தூக்கிக்கிட்டு மேலே வரான். வந்து பார்த்தா முழுக்க சேரு. கொஞ்சம் வந்து அவன் என்ன உத்து பார்த்துட்டு அவங்க தமிழ் கலந்து தெலுங்குல என்னை கேட்குறான், நீங்கள் எப்படி எங்கே போனீங்க அப்படின்னா. நான் சொன்னேன், உன் பின்னாலே தானடா அந்த வண்டி பின்னால் வந்தேன். என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எப்படி நீ அந்த சேத்துல விழுந்தேன். ஆனால் நான் வெளியே நின்றுட்டேன்ப்பா, இந்த ஓரத்தில் அந்த வரப்பு பக்கத்தே நின்றுட்டேன் நான் அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்தா அவங்க உடனே அவன் தெலுங்குல சொல்கிறான். அவன் பஸ் இப்போ போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு இதில் குடிச்சிட்டு வந்துட்டு பம்ப் செட்டில் குடிச்சிட்டு ஏறி உட்காந்துட்டு ஓடி போய் இந்த வண்டியை ஏற்றிக்கிட்டு போய் 10:15 10:30 போய் சேர்ந்த உடனே அங்கே அம்மா சொல்லிட்டான் எல்லார்கிட்ட, இன்றைக்கி நான் ஒரு சாட்சி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாட்சி கொடுத்தான். அந்த சாட்சி அவன் சொல்லும்போது அவ்வளோ அழகாக அந்த 16 வயசு பையன் சொல்கிறான், ஐயா மட்டும் எப்படி எங்கே போனார்னே தெரியல, இந்த தூதர்கள் தாங்கி கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அழுக்கு கூட ஆகலை. ஏன்னா அவருக்கு திரும்பி மாற்றி போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது. இங்கேருந்து வெளியூர் அவர் வந்த ட்ரெஸ்லேயே தான் அவருக்கு செய்தி கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் கர்த்தர் அவரை தாங்கி கொண்டார். நான் முழுக்க சேராகி வண்டியெல்லாம் சேராகி கழுவி கடைசி கொண்டு வந்த ஆண்டவருடைய வார்த்தையில் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறார்னு அந்த பிள்ளை சாட்சி கொடுத்த பிற்பாடு நான் தேவ செய்தினை தமிழிலே கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு வாசித்த பிரகாரம் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை அந்த நேரத்திலே அப்படியே நிறைவேறும்படியாக கர்த்தர் காரியத்தை செய்து முடித்தார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரந்த தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மகனங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும், எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறதற்காய் மகனங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, எங்களை வறுமையாக்கி உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.